அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ஏய், என்ன புள்ள, ஏன் பயப்படுற? ஏய், என்ன பாக்குற? நீ மட்டும் தனியா இருந்தியா? மல்லி மல்லின்னு கூப்பிட்டு பார்த்தேன், பதிலையே காணோம். என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு தோல்ல கைய வச்சேன். ஓ ஓ மாப்பிள தம்பி நினைச்சிட்டியா? அவர் கை வச்சா நான் சைடுல நின்னு அப்படியே டூயட் பாடுற மாதிரி குரூப் டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன். ஏய், என்னாச்சு புள்ள? ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிற? இனிமே வெண்பா அவ அப்பா கூட தான் இருக்கணும்னு ஆர்டர் வந்திருக்கு போல. ஓ, அந்த கஸ்டடி கேஸ்லயா? நிஷாவும் அவங்க அப்பனும் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்க மாப்பிளைக்கு. எப்படியோ அந்த ஆண்டவன் நம்ம பக்கம் தான் புள்ள. நல்ல விஷயம் தானே புள்ள. இதுல என்னத்துக்கு போட்டு யோசிச்சுட்டு இருக்க? வெண்பாக்காக தானே நீங்க வச்சிருக்காங்க. இனிமே நான் அவங்களுக்கு யூஸ் இல்ல இல்லையா? ஒரு விஷயத்த டைரக்டா பாக்குறீங்க பெரியமா, அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் மறைஞ்சிருக்கு அத பத்தியே யோசிக்கணும் இல்லையா? ஐயோ, என்ன புள்ள நீ சொல்ற? இப்ப யார் அப்படி சொன்னா? நான் ரொம்ப நாளா இங்க அப்படிதானே இருக்கேன். இப்ப அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. அவரு அக்கா மல்லிய அனுப்பிடுவோம்னு சொன்னாங்க. அவரும் சரிக்கான்னு சொன்னாரு. அது எப்படி சொல்வாரு? உனக்கு யார் சொன்னா? நான் அவங்க பேசினதை கேட்டேன் பெரியமா. ராஜி மேடமும் ரஞ்சிதாவும் சேர்ந்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. இனிமே இனிமே அவ்வளவுதான். நான் வெண்பாவை பார்க்கவே முடியாது பெரியமா. மலி மலி, என்ன ஆச்சு உனக்கு? எல்லாம் நீயே பண்ணிக்கிறிய கற்பனை. ஏன் பார்க்க முடியாது? வா, வெண்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பெரியமா, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன அனுப்பிடுவாங்க பெரியமா. ஐயோ, ஏன் புள்ள இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்க? மாப்பிள்ள தம்பி உங்ககிட்ட அப்படி எல்லாம் சொன்னாரா? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாரா? இல்ல, அவர் சொல்லல. அவங்க அக்கா தான். அப்படி அவ கடக்குறா. அவளை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். எங்க அவ? எங்க அவ? ஐயோ, பெரியம்மா. ஏய் ராஜேஸ்வரி, ஏய் ராஜே, வாடிங்க. ரெண்டுல ஒண்ணு பாக்கறனா இல்லையா பாரு. ஏய், எங்கடி இருக்க? எங்க எங்க எங்க? கேளுங்க, வேண்டாம். டே, நீங்க எதுவும் பேசாதீங்க. ஐயோ, என்ன மல்லிப்புள்ள? அந்த அரவிந்த் தம்பி இங்க தானே வேலைக்கு சேர்ந்திருக்காரு. நான் இல்லாத டைம்ல உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ அந்த தம்பி கிட்ட சொல்லு. அந்த தம்பி தான் அவர் வண்டியில என்னங்க கூட்டிட்டு வந்துச்சு. ஐயோ, இத பாரு. அந்த ராஜிக்கு எழுத சொன்னான்னு நீ எதை பத்தியும் யோசிக்காத. இத பாரு, உனக்கு மாப்பிள்ள தம்பி சொல்றதுதான் முக்கியம். அத புரிஞ்சுக்க முதல்ல. இந்த ராஜேஸ்வரி சொல்றதெல்லாம் கண்டுக்காம போய்கிட்டே இருக்கணும். அவங்கள பத்தி சொல்லல பெரியமா. அவரே என்ன வீட்டை விட்டு அனுப்புற முடிவுல தான் இருக்காரு. ஐயோ, எதை வச்சு புள்ள சொல்ற? அவங்க பேசுறப்போ சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறதுதான். அதுக்காக உடனே உன்னை அனுப்பிடுவாரா? அவர் என்ன கோவப்பட்டு அடிச்செல்லாம் துரத்த மாட்டாரு, உண்மைதான். ஆனா என்ன கூப்பிட்டு பொறுமையா பேசி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிருவாரு. ஐயோ, ஏன் புள்ள இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவரே சும்மா இருந்தாலும் நீயே கூப்பிட்டு என்ன வெளியே அனுப்புங்கன்னு சொல்லுவ போல இருக்கே. அவரு என்கிட்ட எப்படி சொல்லலாம்னு தயங்கிட்டு தான் இருக்காரு. நானா கூப்பிட்டு நான் போகட்டுமான்னு கேட்டா சந்தோஷமா அனுப்பிடுவாரு பெரியம்மா. அதுதான் நிஜம். வாய் வாய் வாய், முதல்ல கழுவு போ. அப்படி எதுவும் செஞ்சு கிஞ்சு தொலைச்சிடாத. ஐயோ, நீ செஞ்சாலும் செய்வ. அப்படிப்பட்ட ஆளுதான் நீ. எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல பெரியம்மா. ஆனா வெண்பாவை பார்க்க முடியாதுன்னு தான் சங்கடமா இருக்கு. பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. ஏய், விஜய் மாப்பிள்ள தம்பி விட்டுட்டு போறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதமா? அவருக்கு அதான் விருப்பம்னா போய் தானே ஆகணும். பத்தியா பத்தியா பத்தியா, சம்மதம்னு உன்னால சொல்ல முடியல. அப்புறம் எதுக்காக போறேன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல. நீங்க என் மனசை கலைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. ஏன், உங்களுக்கே தெரியுமே, 3 மாசம் தான் உனக்கு இங்க இடம்னு நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. அவரு கொடுத்த டைம் முடிய போகுது. அவரோட மனசுல எனக்கு இடம் இல்லாதப்போ வீட்ல ஏன் எனக்கு இடம் தரணும்? நீங்க வேணா பாருங்க, என்ன கூப்பிட்டு சமாதானமா பேசி பணம் ஏதோனா கேளு தரேன்னு சொல்லி வீட்டை விட்டு போக சொல்லிடுவாரு பாருங்க. வாய்ப்பே இல்ல. 100% அதான் நடக்கும் பாருங்க. ஏய், அட என்ன மல்லி, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? சார் உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரு. அவர் உங்களை போய் வெளியில அனுப்புவாரா? என்ன பேசுறீங்க நீங்க? நல்லா கேளுங்க தம்பி. நான் எவ்வளவு சொன்னாலும் இவ என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா.
சொன்னதையே சொல்லிக்கிட்டு இதை பாரு கண்ணு கலங்கி நின்னுட்டு இருக்கா. உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கா. மல்லி சார் வர்ற மாதிரி இருக்கு, நார்மலா இருங்க. கொஞ்சம் சிரி. அரவிந்த் போலாமா? போலாம் சார். பேக் கொடுங்க சார். இல்ல பரவாயில்ல அரவிந்த். பரவாயில்ல சார், கொடுங்க இல்ல, சார். பரவாயில்ல. பரவாயில்ல, வாங்க வாங்க போலாம். பாத்தீங்களா, என் முகத்தை கூட பார்க்காம போறாரு. அவருக்கு என்ன பார்க்கவே பிடிக்கல. இங்க நான் இருக்கிறத எப்படி விரும்புவாரு? ஐயோ, இவளோட பெரிய வம்பா போச்சே. வெளியே அனுப்ப நினைக்கிறவரு எதுக்கு அமைதியா போகணும்? பாருங்க, போனவர் நின்னுட்டாரு. இப்பதான் ஞாபகம் வந்திருக்கு போல. அவர் சொல்லுவார் பாருங்க, கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்லுவார் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.